இன்னைக்கு காலையிலேயே மார்கண்ட கறியை நம்ம கேட்டு வாங்கணும். அது வந்து ஒரு 350 வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது கறியும் இருக்கும், இந்த எலும்பும் இருக்கும். இதை வந்து நம்ம சூப் வச்சுட்டு அந்த சூப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே இதை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கலாம். அது சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய பச்சை மிளகாய் இதோட 2 சேர்த்து போட்டிருக்கேன். இதை நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். மட்டன் அதோட எல்லாம் மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டு, அது கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா வதக்கணும். தாளிக்கலை இதை நான் தாளிக்காமல் இப்படியே இதே கொழுப்பு இருக்குது, அதுவே நல்லா எண்ணெய் விடும். கீழெல்லாம் அடியெல்லாம் பிடிக்கல. இப்போ நம்ம இதில் பாதி உப்பு போட்டால் தேவையான தண்ணி. இது ஒரு 5-6 விசில் வரட்டும். கொதித்த பிறகு நீங்கள் விசில் போட்டிங்கன்னா பொங்காது. நம்ம சூப்புக்காக கொஞ்சம் தண்ணி வேறு நிறைய வச்சுருக்கோங்க இல்லையா, அதனால் உடனே விசில் போட்டிங்க அப்படின்னா மூடி போட்டிங்கன்னா நிறைய பொங்கிடும். கொஞ்சம் கூட தண்ணி வெளியில் வரல பாருங்கள். நம்ம அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்ச பிறகு நம்ம மூடி போட்டு விசில் போட்டோம்னா கொஞ்சம் கூட தண்ணி வெளியே கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மட்டன் தண்ணியை மட்டும் வச்சு நம்ம ஒரு குழம்பு செஞ்சுடுவோம். மட்டன் தண்ணியில் நம்ம குழம்பு வைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 இல்லை. வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குலையும் நூக்கல் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு பாதி தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, மிளகாத்தூள், ஜீரக பவுடர், மஞ்சத்தூள், சோம்பு பவுடர், கொஞ்சம் உப்பு. ஏற்கனவே மட்டனில் வர நான் உப்பு போட்டுக்கிறேன், அதனால் கொஞ்சம் உப்பு. இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். மட்டன் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் கொழும்பு ஒரு 2 பீஸ் போட்டு வச்சுருக்கேன். மட்டன் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் கொழும்பு ஒரு 2 பீஸ் போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த மட்டன் தண்ணி, அதுலேயே நான் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் அதிலே போட்டு ரெடி ஆகிடுச்சு மட்டன் குழம்பு. இதை நம்ம மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இந்த குழம்பை இதில் ஊற்றிக்கலாம். சுட சாதத்தில் இதையும் நல்லா சூடாக ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க. தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அவ்வளோ ருசியாக இருக்கும். மட்டன் சூப்புக்கு கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரக பவுடர் 1 ஸ்பூன், பெருங்காய பவுடர் 1 ஸ்பூன், மிளகு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்புலேருந்து இந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். கறி வாங்கி நம்ம வீட்லேயே இந்த சூப்பை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கடையில் போய் நான் 50 ரூபாயா விலை வேறு தெரியல, நாங்கள் ரொம்ப அதெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோம் கடையில். பார்த்தீங்களா, ஈஸியாக நல்ல ஹெல்த்தியான ஒரு மட்டன் சூப். இருமல் சளி எங்களுக்கு